ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி ஆர்ட்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 12th காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சேர்ப்பு வழிமுறைகளில் அகவலங்களில் இடம்பெறாத ஒன்று பதவி உயர்வு. அண்ட் செகண்ட் ஒன், மூலதன சந்தை என்பது டேஸ்கான ஒரு சந்தையாகும், நீண்ட கால நிதி. அண்ட் தேர்ட் ஒன், நுகர்வோர் சங்கங்களின் சர்வதேச அமைப்பு முதலில் நிறுவப்பட்ட ஆண்டு 1960. அடுத்து ஃபோர்த் ஒன், இயக்குநர்கள் நிறுவனத்தின் பணத்திற்கு டேஸ் ஆகிறார்கள், பங்குதாரர்கள். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், டேஸ் என்பவர் நவீன சந்தையியலின் மன்னர் ஆவார், நுகர்வோர். அடுத்த சிக்ஸ்த் ஒன், சந்தையிடுகை முறையின் ஆரம்ப நிலை பண்டமாற்று முறை. அடுத்தது செவன்த் ஒன், முதலில் வேலை அடுத்தது மனிதர் என்பது ஒரு டேஸ் கோட்பாடு ஆகும், பணியமர்த்தல். அடுத்தது எய்த் ஒன், சரக்கு விற்பனை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1930. அடுத்து நைன்த் ஒன், பயிற்சி பெறுவோர் உயர் அதிகாரி அல்லது மூத்த தொழிலாளர்கள் மூலம் பயிற்சியை பெறும் முறை தொழில் பழகுனர் பயிற்சி முறை. அடுத்தது 10, நிருபம் பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து டேஸ் மாதத்திற்குள் முதல் ஆண்டு பொதுக்கூட்டத்தை கூட்ட வேண்டும், 12. அடுத்தது 11, முந்தைய பங்குதாரர்களுக்கு எவ்வித கட்டணமும் இல்லாமல் வெளியிடும் பங்குகள் ஊக்க பங்குகள். அடுத்து 12, குறியிலக்கு மேலாண்மை செயல்முறையின் முதல் நிலை எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான விடை வந்து இ, அமைப்பின் குறிக்கோள்களை வரையறுப்பது. அடுத்தது 13, சந்தையிடுகையில் சந்தையிடுகையாளர் முதலில் தெரிந்து கொள்ள விரும்புவது வாடிக்கையாளரின் தேவைகள். 14வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை மாதங்களுக்கு பின் காசோலை காலாவதியாகிறது, 3. 15, டாசியில் நிர்வாக செயல்பாடுகளும் உள்ளடங்கியுள்ளது, ஒருங்கிணைத்தல். அடுத்து 16, நுகர்வோர் நீதிமன்றத்தில் புகார் பதிவு செய்ததில் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. பொருள் அல்லது சேவையில் குறைபாடு ஏற்பட்ட தேதியிலிருந்து 6 மாதங்களுக்குள் புகார் பதிவு செய்ய வேண்டும். அடுத்தது 17, டேஸ் இந்தியாவை உலகளாவிய வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி மையமாக மாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான விடை வந்து டி, இந்தியாவில் தயாரிப்பு திட்டம். 18, 2 முக்கிய வாணிப சூழல்கள் டேஸ் ஆகும், உட்புறச் சூழல் மற்றும் வெளிப்புறச் சூழல். அடுத்து 19, கீழ் குறிப்பிட்டவைகளில் எது மேலாண்மை பணி அல்ல, அமைப்பாற்றல். அடுத்தது 20, கீழே குறிப்பிட்டுள்ள எது காலம் தாழ்த்தும் பழமை விரும்பி தொழில் முனைவோருக்கு பொருந்தாதது. சரியான விடை வந்து மாற்றிக்கொள்ளுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.